இனிய தமிழுறவுகளை வணக்கம். தூய தமிழ் சிந்தனையாளர் தீனா அறிவொளி அவர்களுடைய படைப்புகள் தனித்தன்மை வாய்ந்தவை. கட்டுரை, கதை, நாடகம், புதினம் என பல்வேறு துறைதோறும் அவர் நிறைய எழுதியிருக்கிறார். மாணவ பருவத்திலிருந்தே அவர் எழுதுவதாக குறிப்பிடுகிறார். ஆனந்தபோதினி, குரல் மலர், இந்தியன் போன்ற இதழ்களிலே இது போன்ற தொடர்களையெல்லாம் அவர் எழுதுவது வழக்கம். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருப்பதாக இந்த படைப்பின் வரலாறுங்கிற இந்த பகுதியில் அவரே குறிப்பிடுகிறார். நண்பர்களே, அவருடைய பிறங்கடையினர் 1995 விடியல் என்கிற பெயராலே அவருடைய கதைகளை எல்லாம் தொகுத்து நுட்பமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இலக்கிய, சமுதாய, தூய தமிழ் சிறுகதைகள் 9 சிறுகதைகள்: புதுவிடியல், தொம்பைக்கூண்டு, கண்ணீரின் புன்னகை, சேல்விழி, கிளிப்பாடிய பாட்டு, உத்திரநல்லூர் நங்கை, உயிரிழந்தான் பாவலன். இந்த கதை வரிசையிலே தான் இந்த கிளிப்பாடிய பாட்டு என்கிற கதை வருகிறது. நண்பர்களே, இவருடைய சிறுகதைகளிலே இயல்பாக தூய தமிழ் சொல்லாட்சிகளை பார்க்கலாம். ஆற்றலுக்கான எளிய உவமைகளை பார்க்கலாம். கதைக்குள் கதையை எளிமையாக சொல்லுவார். அத்துணை கதை மாந்தர்கள் பெயரும் தூய தமிழில் இருக்கும். அவர் கதை கருவை எடுக்கிற போது இந்த கதையை பொறுத்தவரை மிக நுட்பமாக தமிழ் நாவலர் சரிதை என்கிற நூலில் இருக்கக்கூடிய ஒரு 4 கவிதைகளை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கவிதைகளை மையமாக கொண்டு கற்பனையாக, புனைகதையாக இந்த கதையை புனைந்திருக்கிறார். அந்த கதையினுடைய மைய கரு அல்லது மூலம் எது என்று பார்த்தால் தமிழ் நாவலர் செய்தியில் வருகிற இந்த பாடல்கள் தான். முன்னால் 63 இருந்தார், அவரில் இந்நாள் 2 பேர் ஏகினர். கண்ணான் நறுக்குகிறான், வெற்றுவிட்ட நாகராசன் நம்பி இருக்கின்றான் கிருட்டினராயா. கிருஷ்ணதேவராயர்கிட்ட போய் 63 பேர் இங்கே இருந்தார்கள் இந்த கோவிலில், நாயன்மார்கள். அதில் 2 பேர் அந்த கண்ணான் வீட்டுக்கு போய்விட்டான். அந்த சிலைகளை எடுத்து நறுக்குகிறான் அவன். அந்த விற்றுவிட்ட அந்த கோவில் பட்டர் நாகராசன் நம்பி இருக்கிறானே, அவன் இன்னும் இருக்கிறானே என்று இவர் முறையிடுவதுதான் இந்த கதையினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த தத்துவ பிரகாசர் பின்னாலே அவைக்கள புலவராக நியமிக்கப்படுகிறார் கிருஷ்ணதேவராயராலே. பெரிய அறச்செயல் செய்தீர்கள் என்று கிருஷ்ணதேவராயர் அவரை பாராட்டுகிறார். நண்பர்களே, இந்த சிறுகதையில் ரொம்ப நுட்பமாக நாம் பார்க்குறோம். ஊழி துளுக்கல்ல, ஒட்டன்தானுமல்ல, வீழி துளுக்கு மேவிட்டு வாழி சிறந்த திருவாரூர் தியாகருடைய பூசை இறந்ததே கிருட்டிணதேவராயா. வேறு யாரும் வெளிநாட்டிலேருந்து வந்த எதிரிகள் ஒட்டியர்களோ அல்லது துலுக்கர்களோ இந்த கோவிலில் திருடலை. திருவிழிமலையிலேருந்து வந்த பட்டர்கள் தான் இந்த கோவிலை அழிக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர் தருகிற அந்த குற்றச்சாட்டாக இருக்கிறது. நண்பர்களே, அதுவும் இந்த கதையில் அங்கே பல்வேறு பாத்திரங்களை நம்ம பார்க்குறோம். அதில் அவருடைய தளபதியாக இருக்கக்கூடிய அந்த கதைமாந்தன்ட்ட போய் இவர் பேசுகிற போது நுட்பமாக அந்த தமிழ் நாவலர் சதியினுடைய கவிதையை பார்க்குறோம். பாம்பு கடித்தால் அதுவும் மீட்கவல்லேன், பாம்பு கடித்த உயிர்களை நான் காப்பாற்றியிருக்கேன். பிசாசு அறைந்தால் பீரிட்டு பார்க்கவல்லேன், நான் நீரிட்டு திருநீரிட்டு அந்த பிசாசை விரட்டியிருக்கேன். வேம்பு கசக்க அறக்கரையும் ஆக்கி உள்ளோம், வேம்போட இனிக்க வச்சுருக்கேன். விரல் வேளத்து அதிக மதம் தணிக்க வல்லோம், பெரிய யானையினுடைய மதத்தை கூட நான் அடக்கி இருக்கிறேன். சாம்பொழுது திடமாக பேச வல்லோம், சாக கிடக்கிறவனை கூட திடமாக பேச வைக்கிற கல்வி என்னிடம் இருக்கிறது. தரணியில் மேல் கல்லாதது ஒன்றுமில்லை, இந்த உலகத்தில் நான் படிக்காத படிப்பே இல்லை. தீம்பரை நல்லவராக்கி குணம் உண்டாக்க திறமது அறியாமல் நின்று திகைக்கின்றோம். இந்த தீயவர்களை அல்லது வஞ்சகர்களை இவர்களை எப்படி திருத்துவது என்று என்னால் முடியாமல் நான் திகைத்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த கிருஷ்ணதேவராய மன்னனுடைய படைத்தளபதியிடம் போய் இவர் அந்த குற்றச்சாட்டை வைக்கிற போது அதுதான் இந்த கதையினுடைய மையமாக இருக்கிறது. நண்பர்களே, அப்போ இந்த நாகராசன் நம்பி போன்ற இந்த திருடுகளை நம்மால் திருத்த முடியவில்லையே என கூறுகிற போது இந்த கவிதையும் கூட அங்கே மையமாக இருக்கிறது. நண்பர்களே, அந்த படைத்தளபதி அவருக்கு தங்கிறதுக்கு வீடு தரல. கவிதையிலேயே தத்துவ பிரகாசர் அவனிடம் பேசுகிறார். முட்டைக்களம் புழுதி, முக்கம் சுத்தப்பால், வீட்டை விடுதியாய் விட்டாயே, போட்ட தடுக்கெல்லாம் பீரல், தலையணையோ வைக்கோல், படுக்கலாமோ சொல்லப்பா என்ற அந்த தமிழ் நாவலர் செய்தியவர்களுடைய அந்த கவிதையை இவர் சொல்லி காட்டுகிறார். ஒரே பூச்சி புழுவெலாம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு, நான் எப்படி இங்கே தங்க முடியும், தங்குவதற்கு அவன் இடம் கொடுத்த போது அவர் பேசியதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ தத்துவ பிரகாசர் என்பவர் கிபி 1500 அந்த 600க்கு உட்பட்ட காலங்களில் வாழ்ந்தவர். கிருஷ்ணதேவராயரும் அந்த 1500களிலேருந்து வாழ்ந்தவர்.
அந்த காலகட்டத்தில் தான் இந்த கதை எழுதப்படுகிறது. இந்த கதை ஒரு சமுதாய கதை, ஒரு சமய கதை. அது இன்னும் கூட மையமாக நம்ம சொல்ல போனோம்னா சர்ரியலிசம் எனப்படுகிற மீமை மெய்யியல் கதை. இதை பல்வேறு நிலைகள் இந்த கதையை நாம் பார்க்க முடியும் நண்பர்களே. ஏன்னா கிளி பேசுகிறது, கிளி வெண்பா பாடுகிறது. அந்த கிளி வெண்பா பாடுவது தான் இங்கே கிளி பாடிய பாட்டு என்று இந்த கதையிலே மையமாக வருகிறது. சாதாரணமாக ஒரு படைப்பாளி ஒரு படைப்பில் அரிய தகவல்களையும் தருவார்கள். கொஞ்சம் கூட இதில் அந்த அழகியல் குறையில, ஈஸ்திசம் குறையில, கதை கட்டுமானம் குறையில, சிக்கல் வீழ்ச்சி, சிக்கல் வளர்ச்சி, உச்சநிலை, தொடக்கம், முடிவு, இதெல்லாம் கொஞ்சம் கூட. அப்போ அந்த சிறுகதைக்குரிய இலக்கணத்தோடு எழுதப்பட்டிருக்கிற இந்த சிறுகதையிலே நண்பர்களே ரொம்ப பல்வேறு தகவல்கள். இப்போ உதாரணமாக அந்த தத்துவ பிரகாசருடைய கவிதையிலையும் சரி, இன்ன பிற கவிதையிலையும் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம். அந்த 15ஆம் நூற்றாண்டு காலத்தில் கமகன் ஒரு சொல்லாட்சி இருக்கிறது. அவன் 1000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடுவான். அப்போ அந்தாதி, பிரபந்தம். அப்போது பிரபந்த கவிகளில் 1000ல் ஒருத்தனாக இருப்பவன் தான் இந்த கமகன். அவன் எல்லாம் பரணி பாடுவான், கோவை பாடுவான், உலா பாடுவான் அப்படிங்கிற செய்தியும் இந்த பாடலில் தருகிறார். அப்புறம் 1000 கமகனில் ஒருத்தன் தான் புராணம் பாட முடியும். அவனுக்கு புராணி என்பது பெயர். புராணம் பாடியவர்கள் 1000ல் ஒருவரால் தான் காப்பியம் பாட முடியும். அவனுக்கு காப்பியாசிரியர் என்பது பெயர். 1000 காப்பியம் பாடிய ஒருத்தன் தான் பெருங்காப்பியன், வாக்கி அப்படிங்கிறார். அப்போது இந்த 1000 புலவர்கள் ஒருத்தனால் தான் பெருங்காப்பியம் பாட முடியும். அந்த 1000 காப்பியங்களை, பெருங்காப்பியங்களை பாடியவர்கள் ஒருவரால் மட்டும்தான் இந்த பந்தலட்சண விதானி என சொல்லப்படுகிற இலக்கியவாதியாக இருக்க முடியும். அதில் 1000ல் ஒருத்தனால் மட்டும்தான் தேசிகன்கிற அந்த நிலையில் தர்க்க நூல் அவனால் எழுத முடியும். தேசிகர்கள் 1000 பேரில் ஒருவத்தனால தான் சிவ அறிஞனாக இருக்க முடியும். அங்கே சிவயாக்கினின்னு அந்த கவிதையில் வருகிறது. இவர் சிவ அறிஞன்னு தமிழ் படுத்துகிறார். நண்பர்களே, இந்த கிளிப்பாடிய பாட்டு கதையில் தத்துவ பிரகாசர் தான் கதை தலைவர். எதிர்த்தட்டு தலைவன் நாகராச நம்பிங்கிற பட்டர். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இந்த அருமையாக கதையை பின்னிக்கிட்டு போகிறார் ஆசிரியர். மடப்பள்ளியில் நுழைகிற போது அந்த பார்ப்பனர்கள் இவரை உள்ள விட மறுக்கிறார்கள். அந்த பட்டர்கள் அவனுக்கு அடியாளாக இருக்கக்கூடிய ஒருவன் அவரை தடுத்து நிறுத்துகிறான். அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, சமையல் கட்டில் 10 படி அரிசி போட்டு வெளியூர்லேருந்து வருகிற அந்த சிவபக்தர்களுக்கு உணவு தருவதற்கு பதிலாக, பொங்கல் படைப்பதற்கு பதிலாக அரைக்கால் படி போட்டு பொங்குகிறார்கள். இதை அவர் கையும் களவுமாக பிடிக்கிறார். இது எவ்வளோ நுட்பமாக இருக்குது பாருங்கள். அங்கே அவன் சொல்கிறான், அவனுடைய கையால் சொல்லுகிறான், செல்லப்பன் சொல்லுகிறான், பல கோவில்களில் செங்கல்ல சூடு பண்ணி அதை துண்டில் போட்டு மூடி அந்த நீராவியை காட்டி இறைவனுக்கு வழிபாடு செய்கிறார்கள். நாங்கள் என்ன அப்படியா செய்கிறோம்? நாங்கள் அரைக்கால் படி அரிசி போட்டு பொங்கல் செஞ்சு இறைவனுக்கு படைக்கிறோம். அப்போ நண்பர்களே, கோயில் கொடியவர்களுடைய கூடாரமாகிவிடக்கூடாது என்கிற அந்த கொள்கையை உள்வாங்கி இவர் இங்கே இந்த தத்துவ பிரகாசர் தான் இந்த உண்மையை கிருஷ்ணதேவராயரிடம் கொண்டு செல்பவராக நாம் பார்க்குறோம். அந்த கதையை ரொம்ப அழகாக ஆசிரியர் கொண்டுகிட்டு போகிறார். முத்துநகைங்கிற ஒரு நாட்டியக்காரி. அந்த நாட்டியக்காரியோடு அந்த பட்டர் அல்லது அந்த நாகராச நம்பி எப்படி பாலுற வைத்திருந்தார், கோவில் நகைகள்லாம் எப்படி அவளுக்கு கொட்டி கொட்டி கொடுத்தார், அப்படி அவர் கொட்டி கொட்டி கொடுக்குற போது எப்படி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய 63 நாயன்மாரில் 2 பேருடைய சிலையை எடுத்து கொண்டு போய் அங்கேருந்த ஆசாரியிடம் கொடுத்து அந்த சிலையை வெட்டி நுணுக்கி அதில் இட்லி கூப்பறையும் அதை கூட ரொம்ப அருமையாக பேசுகிறத திருப்பி நம்ம பேசலாம். குண்டா, அண்டா, குடம் இதையெல்லாம் செய்து கொடுப்பதற்காக இவர் அந்த ஆசாரி எப்படி அப்போ நண்பர்களே, கோவில் இருக்கக்கூடிய படிமங்களை, சிலைகளை வெட்டி இவர்கள் தங்களுடைய வைப்பாட்டிகளுக்கு அல்லது காதலியர்களுக்கு கொடுப்பதில் தயங்காதவர்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நுட்பமாக இந்த கதையில் பார்க்குறோம் நண்பர்களே. இவரே போய் கையங்களவுமாக பிடிக்கிறார். பிடிச்சதுக்கு அப்புறம்தான் பிறகு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இப்படியான இந்த கதை பின்னலை ஆசிரியர் அமைத்திருக்கிறார் நண்பர்களே. இதில் பல்வேறு சமுதாய செய்திகள் பேசப்படுகின்றன. மடைப்பள்ளி நுழைவர்களுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, இங்கே பார்ப்பனர்கள் மட்டும்தான் நுழையலாம் அப்படின்னு அந்த செல்லப்பன் தடுக்கிற போது நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். இந்த கதையினுடைய கதைக்களம் திருவாரூர் தியாகேசர் திருக்கோயில் தான். அப்புறம் வழுதலாம்பட்டு சாவடிங்கிற ஊரில் அந்த ராயருடைய மறவர்கள் இருக்கிறார்கள். அங்கே தான் சாளுவ மல்லப்ப நாயக்கன் அப்படிங்கிற அவருடைய படைத்தளபதி அங்கே இருக்கிறான். அவனுக்கு பேர் தமிழ்நாட்டு கர்மக்காரன்னு பேர். அங்கே தான் இவர் போய் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் நண்பர்களே. இதை நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம். இந்த கதையில் கதைக்குள்ள கதையாக ஒரு கிளி வருகிறது. அதுதான் இந்த கிளிப்பாடிய பாட்டில் வர்ற கிளி. ஒரு குறவன் கிளி விற்கிறதுக்கு வர்றான். அந்த குறத்தி
பாசி, பச்சை, பவளம், கண்ணாடி, ஊசி, மணி, ஈருளி, கண்மை இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கா. அங்கே ஒரு பஞ்சவர்ண கிளி இருக்குது. இன்னும் கண்ணாடி காடை, சில் புறா, மேனாமணிக்கு புறா, மைனா இவையெல்லாம் விற்று கொண்டு இருக்கிறாள். யாராவது வாங்குகிறீங்களான்னு கேட்குறப்ப அந்த முத்து நகைங்கிற அந்த பட்டருடைய ஆசை நாயகி 2 வராகனுக்கு கேட்குறாள். இங்கே தோணியப்பனுங்கிற ஒரு கதை மாந்தன் நம்ம பார்க்குறோம். தத்துவ பிரகாசருடைய மாணவன். அதை அவன் 3 வராகனுக்கு கேட்குறான். 2 வராகனுக்கு தான் அந்த முத்துநகை கேட்கிறாள். பிறகு நான் 10 வராகன் தருகிறேன்னு அந்த முத்துநகை சொல்ல தோணியப்பன் 15 கேட்க, அப்புறம் அது 25ஆக மாற நான் 30 தருகிறேன்னு பணத்தை கொடுத்துட்டு வாங்கி கொள்கிறான். இந்த பஞ்சவர்ண கிளி தான் வெண்பா பாடியது அப்படின்னு இந்த மீமியல் கதைப்போக்கு ஆசிரியர் அமைத்திருக்கிறார். நண்பர்களே, இந்த கதையில் நாம் தலைமை மாந்தர் அப்படின்னா தத்துவ பிரகாசர் தான். மிகச்சிறந்த எழுத்தாளராக, மிகச்சிறந்த கவிஞராக அவர் தான் தலைமை மாந்தர்னே சொல்லலாம். குழந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபுராணத்தில் பிறந்தவர். தத்துவ பிரகாசம்ங்கிற நூல் எழுதினால்தான் அவருக்கு தத்துவ பிரகாசர்னு பேர். அவர் சீர்காழி சிற்றம்பல நாடிகளுடைய மாணவர் அப்படிங்கிற செய்தியெல்லாம் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இவருடைய மாணவன் இந்த திருத்தோணியப்பன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த தோணியப்பன்கிற இந்த கேரக்டரை நம்ம பார்க்குறோம். இந்த திருவாரூர் நாகராச நம்பி அப்படிங்கிற கோயில் பட்டராக இருக்கிறாருங்கிற செய்தியை சொன்னோம். நிர்வாகி அவர் தான். அவர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட காக்கை பிடித்து நம்பிக்கை பெற்று எல்லாத்தையும் அவர் அட்டூழியம் நிறைய பார்க்குறான். தன்னல மிகுந்தவன், சிற்றின்ப வேட்கை உடையவன், செல்வத்தை எல்லாம் கொண்டு போய் தன்னுடைய ஆசைநாயகி கொடுப்பவன் ஆசிரியர் கட்டமைக்கிறார் இந்த கதையை. இந்த கதையில் அம்மையப்பன்கிற அந்த கண்ணன்னா ரன்னகரம், கண்ணன்னா கர்ம வேலை செய்பவன். அந்த கவிதையிலையும் அப்படி தான் வருகிறது நண்பர்களே. அவனே சொல்கிறான், நான் இந்த 60 நாயன்மார்கள் சிலைகளில் இந்த சிலையெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க, இது அடாத செயலுங்க, சிவசத்து குலநாசம்லாம் சொல்கிறான். ஆனால் அவனை இங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போன அந்த இதை எடுத்துக்கிட்டு போன செல்லப்பன் விடமாட்டான். அவனை உன் நிலம், வீடு, வருமானம் எல்லாம் பறி போயிடும், ஒழுங்காக எச்சரிக்கையாக இருந்துக்க அப்படின்னு சொன்ன பிறகு அவனும் தலையை குனிந்து நின்றான் அப்படிம்பார் ஆசிரியர். அம்மையப்பன் தலை குனிந்தான். அப்போ நேர்மை நியாயம் பேசுபவர்கள் இந்த உலகத்தில் வறுமை வருகிற போது தலை குனிந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறதையும் கவனிக்கிறோம். அதே போல் அவனுடைய கையால் ஆகிய அந்த செல்லப்பன் நிலத்தில் வீழ்ந்து வணங்கி தான் வாய் பொத்தி கை கட்டி நின்று தான் அப்போ அவன்கிட்ட பேசுகிறான். அப்போ பணியால் செல்லப்பன ஆசிரியர் இந்த சமூகத்தினுடைய இரண்டகம் செய்கிற சூத்திரர்களை ஒருவராகவே படைத்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். கிருஷ்ணதேவராயர் 8/8/1509 முடிசூடி கொண்டார்னு புள்ளி விவரத்தோடு குறிப்பிடுகிறார். இது ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்கிறோம். அவர் ஆட்சி காலத்தில் முதல் தலைவாயில் கோபுரம் கட்டுவது என முடிவு செய்யப்பட்டது. கொள்கை முடிவு. மேல் சாதியினருடைய பொற்காலம்னு சொல்லுகிறார் தீன அறிவொளி. இந்த தஞ்சை மண்டல தலைவன் வடமலைன்னு ஒருத்தர் தான், அவன் ஹரிதாசருடைய தமையன். இதெல்லாம் கல்வெட்டோடு ஆசிரியர் கொண்டு வருகிறார் நண்பர்களே. இதில் இன்னொரு கதை மாந்தன் ஸ்ரீபட்டன் பார்க்குறோம். இவனும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த திருவெளி மலையை சார்ந்த பட்டன். இவனும் அந்த முத்துநகையிடம் போய் தன்னிடம் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து அவளை ஆசை நாயகியாக வைத்து கொண்டிருந்தான். அப்போது அதில் ஒரு நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. இந்த முத்துநகைங்கிற கேரக்டரை பார்க்குறப்போ நீ என்னை மட்டுமா வைத்திருக்கிறாயின்னு கேட்குறப்போ, இல்லை நான் அவர்கள் 2 பேரும் விவாதத்தில் எல்லா சாதி, எல்லா குலம், எல்லா சமயம், எல்லா இனம் பெண்களையும் நீ கட்டி தழுவி அவர்களோடு பால் உறவு கொண்டு நாட்டு ஒற்றுமையை காப்பாற்றுகிறாய் நீ என்ன சொல்லுகிற போது, அந்த காலகட்டத்தில் எப்படி இந்த கோயில் பட்டர்கள் தமிழ்நாட்டு பெண்களை பெண்டாளார்கள் என்கிற கருத்தை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம். அந்த திருவிழிமலையான் ஸ்ரீபட்டன் இதெல்லாம் அந்த கல்வெட்டில் கிடைக்கிற செய்திகள் நண்பர்களே. இவளிடம் பள்ளியிழுத்து கண்டே பின்னால் சென்றான். இந்த கிருஷ்ணதேவராயருடைய படைத்தலைப்பதையாகிய சாலுவ மல்லப்ப நாயக்கன் தான் நடவடிக்கை எடுக்கிறான். அந்தளவுக்கு இந்த கதை செல்லுகிறது நண்பர்களே. ரொம்ப அருமையான நடை நயத்தோடு ஆசிரியர் எழுதியிருக்கிறார். தீன அறிவொளி கவிதை நடையோடு இந்த சிறுகதை எழுதியிருக்கிறார். நண்பகல் வழிபாட்டு மணி டான் டான் என அடித்தது, ஒலித்தது. அவன் விழி நெருப்புகள் செல்லப்பனை வாட்டி எடுத்தன. அவன் எக்கத்தப்பாக இருக்கிறப்ப போய் பார்த்துட்றான். இப்படிலாம் அந்த பேச்சு நடை செல்கிறது நண்பர்களே. அவனை தடுக்கிற போது இந்த தோணியப்பன் கேட்குறான், இவர் யார் தெரியுமா? உடனே அவன் யாராக இருந்தால் என்ன, சரி இது யார் இட்ட கட்டளை, நாங்கள் மடைப்பள்ளிக்குள்ளே வரக்கூடாதுன்னு திருவாரூர் நாகராசாமி நம்பி இட்ட கட்டளை. இப்படியெல்லாம் அந்த வினாவிடை நடையில் ரொம்ப நுட்பமாக அங்கே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய முதிர்ந்த 2 பச்சை மாமரங்களை அறுத்து அந்த பட்டவருடைய வீட்டுக்கு கதவு செய்வதற்காக 2 பேர் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் போய் கேட்கிறார் தத்துவ பிரகாசர், ஏன் அறுக்கிறீர்கள், பச்சை பசேல் மரத்தை அறுக்கலாமா? உடனே பேச்சு வருது. நாகராச நம்பியா? ஆம். நம்பி முகத்தில் எரிமலை வெடித்ததுன்னு ஒரு இடத்துல சுட்டி காட்டுகிறார்.
ஆமாம், நாயே உனக்கு இங்கே என்ன வேலை என்று அந்த ஒற்று வேலை பார்த்து கொண்டு வந்து சொல்வதற்கு வந்த செல்லப்பனை நாயை விட கேவலமாக அந்த அந்த கவிதை நயம் நான் சொன்னேன். இந்த நடையில் அந்த செல்லப்பனுடைய நாக்கு நடனமாடியது, வாய் உளறியது, மார்பு திம் திம் என்று இடித்தது. ஏன்னா கோவில் கருவறையில் அன்றைக்கு பெண்டாளுகிறான் அந்த முத்துநகையை. அதை பார்த்துடுறான். பார்த்தோன்னே இவன் நிலைமை எப்படி இருந்தது? பலார் பலார் என அரைந்தார் அந்த பட்டர்னு சொல்லுகிற போது தடாலென காலில் விழுந்தான். அதே போல் அந்த முத்துநகை அந்த கோயிலேருந்து செல்லுகிற போது சிலம்பொலி கவின் கவின் என ஒலித்தது, வளையல் ஒலி கிணின் கிணின் என நடந்து சென்றாள் என்று நடை நயத்தில் அந்த ஒலிக்குறிப்பு நடை கூட இதில் சிறப்பாக இருக்கிறது நண்பர்களே. இந்த சிறுகதையில் நல்ல தூய தமிழ் சொல்லாட்சியாக பார்க்குறோம். இப்போ நம்ம பேச்சுவர்க்கில் இட்லின்னு சொல்கிறோம். ஆசிரியர் இட்டு அழி குண்டான் அப்படிங்கிறார். இட்டு அழித்தல், அதனால் அது பேர் இட்டலி. தவளை குடம்னு தூய தமிழ் சொற்கள். ஆமாம், புதிய வரவை விரும்பாமல் எங்கும் அங்கும் அவனுடைய கால்கள் ஓடின. அதாவது இன்னொரு கதை மாந்தர் இங்கே வருகிறார் நண்பர்களே. இன்னொரு இளமையான ஒரு பெண் வந்து நாட்டியத்துக்கு வருகிறாள்னு சொன்னோன்னே அதை இவனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறப்போ நல்ல. அதே போல் அந்த பாலும் வீட்டில் தங்கி இருந்தப்போ ஒட்டடை மாவிலை தோரணம் கட்டி இருந்தது, வைக்கோல் திணித்து வைத்த தலையணை அப்படின்னெல்லாம் ஆசிரியர் அது சொல்லுகிற போது நான் முன்னாடியே சொன்னேன், சிவயாக்கினிங்கிற சொல்ல சிவ அறிஞர்னு தமிழ் படுத்துகிறார். அம்மையப்பனுடைய கண்களில் குருதி கொட்டின, அந்த சிலையை நீ செய்யணும், இட்லி பாத்திரமா அந்த சிலையை நீ செய்யணும் குண்டானான்னு சொன்னப்போ அவன் கண்கள்லேருந்து குருதி கொட்டின. அப்போது இவன் போய் கேட்குறான், அந்த பட்டன் போய், வளைந்து வாழ்வது தான் வெற்றிக்கு வழி, ஒழுங்க நீ செய்யி அப்படின்னு அவனே போய் அதை வெட்டுறான். அதே போல் அந்த உணவு வரிசையை ஸ்ரீபட்டன் கொண்டு போகிறப்போ நம்மலாம் பேச்சொலக்கில் பஞ்சாமிர்தம்போம், அவர் ஐந்தமிழ்தம் தூய தமிழ் படுத்துகிறார். நல்ல உவமை நயம் இந்த சிறுகதில் நிறைய பார்க்குறோம். கோயில் பெருச்சாலிகள் அப்படிங்கிறார், அறங்காவலர்கள் கொள்ளையடிக்கும் வேலை செய்கிறார்கள். அந்த கோயில் பெருச்சாலிகள் அந்த உருவகத்திலேயே நம்ம ரொம்ப அருமையாக பார்க்குறோம் நண்பர்களே. ஆமாம், ஓவியம் ஒன்று உயிருடன் நடப்பது போல் நடந்தால் முத்துநகை அப்படின்னு சொல்லப்போ அந்த தமிழ் அங்கே விளையாடுகிறது நண்பர்களே. ஆமாம், புதையலை பூதம் காப்பது போல் என்னை காத்து கொண்டிருக்கிறான் நம்பின்னு அந்த ஸ்ரீபட்டன் கூப்பிடுறான். நீ ஸ்ரீபட்டன்ட்ட மட்டும்தான் போவியா, என்னட்ட வரமாட்டியாங்கிறப்ப நான் தயாராக இருக்கேன், எத்தனை பேர் வந்தாலும் நான் விலைமகள். ஆனால் அந்த பூதம் வந்து புதையலை காக்கிற மாதிரி என்னை காத்து கொண்டிருக்கிறானே, நான் எப்படி உன்னோடு வருவது? அது ரொம்ப அருமையாக சொல்லுவார் அந்த ஸ்ரீபட்டன். எப்படி அவள் பின்னால் போனால் வாளை குலைத்து கொண்டு விடும் நாயை போல முத்துவனையை பின்னே ஓடினான், முகத்தில் 3000 கோணல்களில் ஆவல் கூத்தாடியது சொல்லுகிற போதே. இரவு கும்மிரட்டுன்னு நம்ம ஆட்கள் வர்ணிப்பாங்க, தீன அறிவொளி வர்ணிக்கிறான் நண்பர்களே. நோயாளியின் உள்ளத்தை போல இரவு அசைவற்று கிடந்தது. கதையினுடைய காலம் கிபி 16ஆம் நூற்றாண்டு நண்பர்களே. வடமலை ராயன்கிறவன் தஞ்சைக்கு பொறுப்பாக இருந்த காலத்துக்கு ஆசிரியர் கல்வெட்டுகளோடு சார்ந்து தருகிறார். சரி, அந்த குண்டானெல்லாம் வெட்டி கொண்டு போய் நம்ம வீட்டில் கொடுத்துருப்பா அப்படிங்கிறப்போ நக்கல் நடை. அவன் கேட்குறான், செல்லப்பனே கேட்குறான், நம்ம ஆற்றுலனா எங்கே, நம்ம அம்மா கிட்டையான்னு. மடையா, முத்துநகை வீட்டிலேங்கிறான். முத்துநகை சிரிக்கிறாள். ஏன் சிரிக்கிறாய்ங்கிறப்போ சொல்கிறா, 63 நாயன்மாரில் 2 தீர்த்து விட்டீரே, உமக்குன்னு எத்தனை வீடு இருக்குது என்றெல்லாம் கேட்கிற போது ஒரு எள்ளல் நடையிலே பேசுகிற போது அந்த ஸ்ரீபட்டன் என்னென்னு அந்த வெள்ளித்தட்டில் கொண்டுக்கிட்டு வந்தான். அப்பம், அவல், எள், அதிரசம், தோசை, இப்படி ஐந்தமிழ்தம், பூ, வாழை இலையை போட்டு மூடிக்கொண்டு வந்தான் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் நண்பர்களே. சொல்கிறப்பவே அவன் போய் அந்த முத்துநகையோடு இணைவளர்ச்சி நடத்துகிற போது நான் என்னுடைய அகமுடையாளுக்கு தெரியாமல் கொண்டு வந்தேங்கிறப்போ இவள் நகைத்து கொண்டு முள்மனம் பேசுகிறது, கோழை பேராண்மையோடு கொண்டு வந்ததாக சொல்லுகிறான் அப்படின்னு ரொம்ப நுட்பமாக அவன் ஒரு கெம்பு அட்டிகையை தர்றான். அப்போது கெம்பு அட்டிகையை கொடுத்து வாரி அணைத்தான் முத்துநகை ஸ்ரீபட்டன் என்கிற போது அந்த காலகட்டத்தில் அந்த கோயில் அறங்காவலர்கள் மட்டும் இல்லை, அங்கே கோயிலில் வேலை செய்த அத்துணை பார்ப்பனர்களுமே இந்த பெண்களை பெண்டாளர்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது சிக்கல் எப்போ வளர்கிறது அப்படின்னா, இதை தத்துவ பிரகாசரும் தோணியப்பனும் நேராக பார்த்து விடுகிறார்கள். நேராக பார்த்து விட்ட பிறகு அதை போய் அந்த கிருஷ்ணதேவராயருடைய மட்ட சொன்னோன்னே சிக்கல் மேலே வளருகிறது நண்பர்களே. இந்த சிறுகதையில் இவனுடைய ஆட்டத்தை அடக்க வேண்டும், கோயில் மண்டபத்திலே மாடுகளை கட்டியிருக்கிறான். அப்போ தத்துவ பிரகாசர் ஒரு மிகச்சிறந்த புலவராக, மிகச்சிறந்த குருவாக, சிந்தனையாளராக அதெல்லாம் ஆசிரியருங்க செய்து சொல்லி காட்டுவதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே.
என்னை யாராலும் எந்த பயிலும் எதுவும் செய்ய முடியாது என நம்பி சொல்லுகிற போது சிக்கல் கொஞ்சம் உச்சநிலை அடைகிறது. பிறகு கிருஷ்ணதேவராயர் வந்து அவனை கைது செய்கிற போது தான் அந்த உச்சநிலை எய்தி அது சிக்கல் வீழ்கிறத கவனிக்கிறோம். நிறைய வர்ணனைகள் இடம்பெற்றிருக்கின்றன. தத்துவ பிரகாசத்தில் வர்ணிக்கிறப்ப திருநீரி மிளரும் பரந்த நெற்றி, அறிவுச்சுடரும் தோற்றம் அப்படின்னு ரொம்ப அருமையாக அவர் வர்ணிக்கிறார். நண்பர்களே, இவர் சிறந்த புலவர், என்னுடைய ஆசிரியர், சமயத்துறையில் பேரறிவு வாய்ந்தவர், அவரை போய் நீ தடுத்து நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லுகிற போது அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்க்குறோம். நம்பி 50 அகவை கடந்தவர், பருத்த உடல், பெருத்த தொப்பை, உடல் உறுப்புகள் குழவிக்கொள்போர் அளவுக்கு மீறி துருத்தி நின்றனன்னு வர்ணிக்கிறப்போ அந்த நாகராசன் நம்பியை ரொம்ப அருமையாக வர்ணிக்கிறார். முகம் கரடு முரடான புதற்காடு போல காட்சியளித்தது, காதில் பூ வைத்திருந்தான், காதில் பொன்குண்டலமும் கொப்பும் ஒளி வீசின. அப்போ அந்த காலத்தில் பார்ப்பனர்கள் வந்து தின்று கொளுத்தது மட்டும் இல்லை, காதில் பொற்குண்டம் மட்டும் இல்லை, கொப்பு முதலியன போட்டிருந்தார்கள். பொன் காப்பு கைவிரல்களை முன்கையை அலங்கரித்ததுன்னு சொல்லுகிற போது எப்படி அவர்கள் கோயில் சொத்தை கொள்ளையடித்து வைத்திருந்தார்கள். இப்போ இந்து அறநிலையத்துறை கொண்டு வந்ததற்கு எல்லோரும் ஏன் வந்து குரல் கொடுக்கிறார்கள் சனாதனவாதிகள் நம்ம கவனிக்கிறோம். 16ஆம் நூற்றாண்டில் இதெல்லாம் அந்த பாடல்கள்லேருந்து எடுக்கப்பட்ட பகுதிகள் நண்பர்களே. ஆமாம், ரொம்ப அருமையாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார் நண்பர்களை. நாய் போல் குனிந்து கூளை கும்பிடு போட்டான் அப்படிங்கிறார். அதை காட்சிப்படுத்துது இதில் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த முத்துநகையை பார்த்து எப்படி அந்த பட்டன் கும்பிடு போட்டான். அந்த முத்துகனையனுடைய காலடியிலே அமர்ந்திருந்த நம்பி கணக்குச்சுவடியில் கருத்தை செலுத்தியிருந்தான். அந்த காட்சிப்படுத்துகிற காட்சி உண்மையிலேயே ஒரு திரைப்படத்தை போல காட்சிப்படுத்துகிறார். பொற்காசுகளை பேழையில் எடுத்து களங்காட்டமாடினால் முத்துநகை. காமுகன் மடியில் வீழ்ந்து துணிங் என ஒலி எழுப்பியது அந்த நடை நண்பர்களே. அதில் சில நேரங்களில் ஒரு கவிதை வரியில் பேச வைப்பார். நூற்றுக்கால் மண்டபத்தில் சிலைகள் பேசாத தவநிலையில் திகழ்ந்தன ஒரு மெய்யியலாக. இந்த அக்கிரமத்தை பார்த்துவிட்டு எதுவும் இருந்தனவே அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. இப்போது இந்த முத்துநகையுடைய பொற்கையை பற்றி இழுத்து சென்றான் அப்படிங்கிற போதும் அதை நம்ம நுட்பமாக பார்க்குறோம். அப்போது அந்த பெண் எப்படி படுக்கையில் கிடந்தாள்ங்கிற சொல்கிறப்போ வேண்டுதல் வேண்டாமையற்ற நிலையிலே அவள் கிடந்தாள். காதல் புறாக்கள் இன்ப விளையாட்டு முடித்து சிறகுகளை படபடத்து அடித்து கொண்டனன்னு அதை ஒரு இயக்குனர் கூறுவதை பார்க்குறோம். அப்போது இந்த தத்துவ பிரகாசர் பற்றி அவர்கள் விமர்சிக்கிற போது பாடி பிழைக்கும் பண்டாரங்கள்னு கூறுவதையும் நம்ம கவனிக்கிறோம். அப்போது இந்த சிறுகதை என்பது நண்பர்களே நூற்றுக்கணக்கான செய்திகளை நமக்கு தருகிற மிகச்சிறந்த கதையாக அது கிட்டத்தட்ட ஒரு 10-12 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், 5 நாள் படை வந்து விடுகிறது. ஓர் இரவு இடைவெளியில் வந்தோடனே இவனால் ஒன்றும் பண்ண முடியல. படை மருமர்கள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். ஆமாம், அந்த தேவரடியாளாகிய முத்துநகை ஆடினால் போதும், கற்றுக்குட்டிகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்போ முத்துவினுடைய பெருமையை பேசுகிறது கவனிக்கிறோம். மல்லப்பன் மன்னரெல்லாம் முடிவு செய்கிறார்கள். அப்போ தான் இந்த தவப்பிரகாசர் வந்து தென்னக கலை அரசி பைங்குடின்னு ஒரு கதை மாந்தரை கொண்டு வந்து தர்றார். அவளை பற்றி வர்ணிக்கிறப்போ மின்னல் ஒன்று மின்னியது, உயிர் பெற்று நடப்பது போல் அசைந்து ஒசிந்து அரங்கில் தவழ்ந்தது, சிற்றிடை வளைவு நெளிவு ஓவியம் வென்றது, 1000 ஆண்டுகள் இடையில் சொக்கி மிதந்தனர் அவை புலவர்கள், மன்னரும் கொள்ளையடித்தார். அங்கே புது விருந்து கண்டு நம்பி தன்னுடைய பழைய ஆசையை நினைவு கூர்ந்தான்லாம் அவர் அந்த உணர்ச்சியை உணர்த்துகிற முறை. நான் இது நல்ல ஒரு அழகியல் சிறுகதைன்னு சொன்னேன். அவள் மேனி துவண்டு புரண்டு மருண்டு அழகு தாண்டவம் ஆடியதுன்னு எழுதுகிறார். அவளின் ஒவ்வொரு அணுவும் அழகோவியம் தீட்டியது. சுவையே அவளாய், அவளே சுவையாய், உணர்ச்சி மின்னல்கள் பீரிட்டன. அழகு அலை ஊழி நாடகமாடியது, கலைப்புயல் வீசியது. அவள் பைங்கிலியை வெளியே எடுத்தாள். இதுதான் நண்பர்களே அந்த கதையினுடைய உச்சநிலை பகுதி. இந்த சிறுகதையில் பல தகவல்கள் இருக்கின்றனன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஆசிரியர் 7 வடமொழி புலவர்கள், 17 தெலுங்கு புலவர்கள், 6 கன்னட புலவர்கள், 3 தமிழ் புலவர்களுடைய பட்டியலை பேசுகிறார். லட்சுமிதரர், திவாரதரர், நாதிமண்டல கோபமந்திரி, யுஸ்வா துக்காதேவி, ஈஸ்வர தீட்சிதர்னு 7 வடமொழி புலவர்கள், அல்லசாணி பெத்தண்ணா முதலான 17 தெலுங்கு புலவர்கள், திம்மண்ணா உள்ளிட்ட 6 கன்னட புலவர்கள், திருமலையப்பர், கச்சி ஞானப்பிரகாசர் உள்ளிட்ட 3 தமிழ் புலவர்கள். அப்போது அந்த நாட்டியக்காரி தான் அந்த கலையரசி பைங்குடி தான், நான் புதுமையான ஒரு புலவரை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன் மன்னரேன்னு அறிமுகப்படுத்திட்டு கிளி எடுக்கிறான். கிளி வெண்பா பாடுமான்னு கேட்குறார். பாடுமே
அப்போ செவ்வுதட்டை முத்துப்பல்லால் கடித்தால் முத்துநகை. அந்த கிளி பாடிய பாட்டு தான் நண்பர்களே இந்த கதையினுடைய மையப்பகுதி. முன்னால் 63 இருந்தார், அவரில் இந்நாள் 2 பேர் ஏகினர். கண்ணான் நறுக்குகிறான், விற்றுவிட்ட நாகராசன் நம்பி இருக்கின்றான் கிருஷ்ணராயா. நாவலர் செய்தியினுடைய 191வது பக்கத்து கவிதை நண்பர்களே. கிளி இந்த வெண்பாவை பாடியதாக திரு அறிவொளி இதை அமைத்திருக்கிறார். கதையினுடைய வீழ்ச்சி வருகிறது. அங்கிருந்து முத்துநகை நழுவினாள், செல்லப்பன் தலைமறைந்தான். அப்போது அந்த திருவிழிமிழலை பட்டர் ஸ்ரீபட்டரும் இவரும் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த தத்துவ பிரகாசர் விளக்கம் சொல்கிறார். இவன் இந்த மாதிரி உண்ட வயிற்றில் உமிகாந்தில் இட்டதே தொண்டரே வீழி துலுக்கரே, பண்டெல்லாம் அப்பம் அவள் எல் அதிரசம் தோசை கப்புவதும் போச்சே கவிழ்ந்து என்கிற அந்த நாவலர் சரிதை பாடலாம் ஆசிரியர் ஸ்ரீபட்டனை பார்த்து தத்துவராயர் பேசுவதாக குறிப்பிடுகிறார். கெடுவான் கெடு நினைப்பான். அப்போது அந்த கிருஷ்ணதேவராயர் அங்கே அந்த இதுபோல புலவர்கள் மத்தியில் தியாகேசர் கோயிலில் திருவாரூரில் தத்துவ பிரகாசம் நம்முடைய அவைக்கள புலவர் பெரிய அரசியல் செய்தீர்கள், எனக்கு ஆண்டாள் கதையை கூறுங்கள், நான் அமுக்த மாளியதா எழுத விரும்புகிறேன்னு சொன்ன பிறகு 3/1/1519 அமுக்த மாளியதா கதை எழுதி தெலுங்கில் எழுதப்பட்டதுன்னு தேதி உட்பட தீன அறிவொளி தன்னுடைய ஆய்வு புலமையை வெளிப்படுத்துகிறார். ஒரு சிறுகதையில் இந்த மாதிரி வரலாற்று தரவுகளை தருவது என்பது ரொம்ப வியப்புக்குரிய செய்தி நண்பர்களே. சாதாரண மேலை நாட்டு சிறுகதையில் இதுபோல் தருவார்கள். அப்போ ஒரு சிறுகதை என்பது ஃபேண்டசிக்காக அழகுக்காக எழுதப்படுவதில்லை. அறிவுறுத்த வேண்டும், வரலாற்றை சொல்ல வேண்டும், சமுதாய விதலை படம் பிடிக்க வேண்டும், கற்பனைகளையும் கவிதைகளையும் நல்ல நடைநயமாகவும் இருக்க வேண்டும். அமுக்த மாளியதாவே அவள் பாடத் தொடங்கினார் அப்படிங்கிறதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அந்த கதையினுடைய முடிவில் அந்த நாட்டியமாடிய அந்த பைங்கிளி அந்த அரசவை நடனக்குழுவில் ஒரு நடனக்குழு பெண்ணாக நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தென்னக கலையரசி பைங்குடியை நாட்டிய குழுவிலும் தத்துவ பிரகாசை அவர்ப்புலவராகவும் அறிவிப்பதோடு கதை சிறப்பாக முடிந்திருக்கிறது. இந்த புதிய விடியல் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த கதையை பொறுத்தவரை நண்பர்களே, இந்த கதையினுடைய அமைப்பு இருக்கிறதே ஒரு நல்ல முன்னோக்கு பின்னோக்கு உத்திகளோடு ஒரு விதமான நடைநயத்தோடு சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கு வருகிற கதைகள் மாதிரி இது சிறிய கதையும் இல்லை நண்பர்களே. கிட்டத்தட்ட 30 பக்கங்களுக்கு மேலே எழுதப்பட்டிருக்கிற சிறுகதை கிளி பாடிய பாட்டு. இந்த கிளி பாடிய பாட்டு தூய தமிழில் ஒரு பிறமொழி சொல் கூட கலக்காமல் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் தீன அறிவொளி அவர் பள்ளி ஆசிரியராக தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று மறைமலை நகரில் 60க்கும் மேற்பட்ட தெருக்களில் தூய தமிழ் பெயர்களை சூட்டியவர். அத்தகைய சிறப்பு மிகுந்த தீன அறிவொளியினுடைய இந்த கதை தூய தமிழ் தனித்தமிழ் சிறுகதைக்கு இவருடைய படைப்புகள் சான்றுகளாக இருக்கின்றன. இந்த தனித்தமிழ் சிறுகதை எழுதிய தீன அறிவொளியை நாம் தலைவணங்குகிறோம். நன்றி.